ஹாய் ஹலோ கைஸ், நான் பூபதி. இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. அதுக்காக கஸ்டமரோட நம்ம இன்னைக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறோம். பட் எண்டிங் வந்து வேறு இடங்களில் முடிய போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு காலையில் 6:30 மணிக்கு கஸ்டமரை நாம் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பவானி தாண்டி சித்தோட்டில் இருக்கிற அதிதி ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம எப்போவுமே ஒரு சின்ன யூஷுவல் நல்ல காஃபி அண்டு ஸ்நாக்ஸ், போண்டா அண்ட் பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு இதுதான் நம்ம வந்த கார். இந்த காரை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோர்டு 1.2 லிட்டர் டீசல் வேரியண்ட்டு. சின்னதாக ஒரு ஃபேமிலி 5 பேர் கம்ஃபர்டபுளாக சூப்பராக ஏசி வசதியோடு போகணுன்னா அந்த காலத்தில் 2012-13 வந்த வண்டி. ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஆமாம் கைஸ், நம்ம கரெக்டாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். வந்து சேர்ந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்தோம். செம்ம கூட்டம். ஸோ அதுக்கு முடிச்சுட்டு திடீர்னு நாம் காரமடை வழியாக நாம் பண்ணாரியம்மன் போகிறோம். அதனால் காரமடையில் இருக்கிற அரங்கநாதர் பெருமாளையை தரிசனம் பண்ண வேண்டியது இருந்தது. கஸ்டமர் நான் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க, நானும் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ரொம்பவே அழகாக ரம்மியமாக சூப்பராக இருந்தது. கோவிலில் கூட்டமாகவும் கொஞ்சம் இருந்தது. பட் நான் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் சாமி கும்பிட்றது. சேலம் டு மருதமலை 180 கிலோமீட்டர். அங்கேருந்து மருதமலையிலேருந்து பண்ணாரிக்கு 78 கிலோமீட்டர். நடுவில் ஒரு 30 கிலோமீட்டர் காரமடை அரங்கநாதர் கோயில். அங்கேருந்து டுவர்ட்ஸ் நம்ம ஒரு 48 கிலோமீட்டர் ரேஞ்சு நம்ம பண்ணாரியம்மன் போனோம். போகிற வழியில் லஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மார்னிங் டிஃபனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கார்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். இட்லி, தோசை, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், மோர்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. வாழைத்தோப்பில் சூப்பராக வந்து காரமடையிலேருந்து பண்ணாரி போகிற வழியில் உங்களுக்கு சிறுமுகை வரும். சிறுமுகையில் உங்களுக்கு வாழைப்பழம் எல்லாம் அங்கே விளையிறதுனால ரொம்ப கம்மி. செவ்வாழைப்பழமே கிலோ 50 ரூபா தான். நேந்திரம் பழம் 3 கிலோ 100 ரூபா. பிடிச்சிருந்தா வாங்க. நம்ம இப்போ பண்ணாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். உள்ள கூட்டம் பயங்கரமாக இருந்தது, அதனால் நான் போக முடியல. வெளியிலேயே அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியாததுமா எனக்கு திடீர்னு ஒரு ரிசல்யூஷன் தோணுச்சு. அங்கே உட்காந்துட்டு இருந்தப்போ அது எனக்கு தோணுச்சு. என்னங்கிறத நடந்ததும் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் சொல்லலை. அது நல்லபடியாக நடக்கணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ஒன்று வேண்டிக்கிறேன். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு விபூதி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம நேராக கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நேராக சேலம் தான் நினச்சேன். ஆனால் போகிற வழியில் இருக்கிற குருவேரி போகணுன்னு சொன்னாங்க. பண்ணாரியிலேருந்து நம்ம சேலத்துக்கு போகணுன்னா சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக தான் போய் ஆகணும், சித்தோடு போய். பட் அதுக்கு முன்னாடியே இருக்கிற குருவேரிக்கு நம்ம போக வேண்டியதாக இருந்தது. குருவேரியும் பார்த்துட்டோம். உள்ள கடைசி க்ளோசிங் டைமுக்கு வந்தோம். பட் கஸ்டமர் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பட் அவங்க போனப்போ தண்ணி நல்லாவே இருந்தது. எல்லோரும் நல்லபடியாக குளிச்சுட்டு சூப்பராக இருந்தது. ஹெவி க்ரௌடு தாங்க முடியல. பட் கஸ்டமர் எல்லாம் குளிச்சாச்சு, ஓகே தான். அடுத்தது நம்ம சேலம் தான் போக போகிறோம். போகிற வழியில் ஒரு நல்ல காஃபி பார் எனக்கு தெரியும். அந்த இடத்துல பேக்கரியில் ஒரு காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட போகிறோம். என்னங்கிறது பாருங்கள். குருவேரி டு சேலம் கிட்டத்தட்ட 100-120 கிலோமீட்டர் வரும். ஸோ கார் பார்க்கிங் அங்கேயே இருக்குது. பட் இல்லாதவங்க கொஞ்சம் சைடில் தான் போய் நிப்பாட்டணும், ரோடு மேலே. அடுத்தது வந்து வந்த இடம் தான் செந்தூர் பேக்கரி. இங்கே தான் நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே வீடியோவில். ஸோ இதுதான் அது. அடுத்து நம்ம சேலம் போயிட்டு கிளம்ப போகிறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப